பொதுவாக பொருட்களை அனுப்புவதற்கும் மனிதர்கள் பயணிப்பதற்கும் தான் நம்ம எலிவேட்டரை பார்த்துருப்போம். ஆனால் ஷிப்ஸை தூக்கிட்டு போகிற எலிவேட்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான் ஷிப் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கடலுக்கு நடுவுலையோ பிரம்மாண்ட நதிகளுக்கு நடுவுலையோ ஒரு மிகப்பெரிய அணையானது கட்டப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த நதியில் கடலில் ஒரு கப்பல் பயணிக்கும் போது அந்த அணையை தாண்டி அந்த கப்பல் எப்படி போகணும்னு வச்சுருக்கீங்களா? அதுக்கு தான் இந்த ஷிப் எலிவேட்டர்ஸ் பயன்படுது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு ஷிப் எலிவேட்டர். இந்த ஷிப் எலிவேட்டர் தான் உலகத்திலேயே லாங்கஸ்ட் ஷிப் எலிவேட்டராக கருதப்படுது. இது சீனாவின் 3 கார்ஜஸ் டேமில் அமைஞ்சிருக்கு. இந்த எலிவேட்டரானது 3000 டன் கொண்ட கப்பல்களை சுமக்கக்கூடிய திறமை கொண்டது. இந்த எலிவேட்டரில் 60 அடி அகலமும் 370 அடி நீளமும் கொண்ட கப்பல்கள் பயணிக்கலாம். சரி, அந்த 3000 டன் கப்பலை எவ்வளவு உயரத்துக்கு தூக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 100 மீட்டர், அதாவது 400 அடி உயரத்திற்கு 3000 டன் இடை கொண்ட கப்பல்களை தூக்கி சுமந்து செல்லக்கூடிய எலிவேட்டர் தான் இந்த எலிவேட்டர். இந்த ஷிப் எலிவேட்டரானது ஹைட்ராலிக் முறையில் இயங்குது. பொதுவாக இந்த ஷிப் எலிவேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டேமில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு கப்பல்கள் பயணிக்கிறதுக்காக அந்த எலிவேட்டரில் கப்பலை நிறுத்திடுவாங்க. அதன் பிறகு நீருடைய உந்து சக்தியை பயன்படுத்தி அந்த எலிவேட்டரை மேலே தூக்குவாங்க. இப்படி மேலே தூக்குறதால அந்த எலிவேட்டர் மூலமாக கப்பலானது உயரத்துக்கு வந்துடும். உயரத்துக்கு வந்துட்டு அந்த பக்கம் அந்த கப்பலை அனுப்பி மறுபடியும் அந்த எலிவேட்டர் மூலமாக கீழே இறக்கிடுவாங்க. இதன் மூலமாக அந்த கப்பல்களானது அந்த டேமின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு ஈஸியாக போயிடும். இந்த ஒரு பயன்பாட்டுக்கு தான் இந்த ஷிப் எலிவேட்டர்ஸ் பயன்படுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக ஷிப் எலிவேட்டர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஷிப் எலிவேட்டர் லாங்கர் ஷிப் எலிவேட்டர் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, ஓகே மக்களே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.